ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய பிரதான கடமை அப்படின்னு அதிமுக இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்லல. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மேல அன்பை பொழிஞ்சு தள்ளி இருக்கிறார். உண்மையிலேயே பாஜகவுடைய பூத் முகவர்கள் மாநாடு திருநெல்வேலியில் நடந்தது. அந்த மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சூளுரைத்த அந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுவும் அமித்ஷா முன்னாடியே அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணாமையே தன்னுடைய உரையை முடிச்சிருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை முதலமைச்சர் ஆக்குவோம், அதுதான் நம்மளுக்கு பிரதான கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அண்ணாமலை அவர்கள் பேசினாரா இல்ல பேச வச்சிருக்கிறாங்களா அப்படின்றதுதான் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். என்னன்னா அண்ணாமலை அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அரசல் புரசல் உருவாக்கிச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறது, எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறது, எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு சொல்றது. சோ உச்சகட்ட மோதலுக்கு போயிருச்சு. அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு உச்சக்கட்ட மோதலுக்கு போயிடுச்சு. இதனுடைய விளைவாகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பிச்சுக்கிட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இந்த கூட்டணி உடையிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எஸ்பி வேலுமணியும் தமிழிசை சவுந்தரராஜனும் மொத்த கருத்துல இருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா கணிசமான தொகுதியில் நாங்க வாங்கி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு எலியும் பூனையுமாக எதிரும் புதிருமாக இருந்தா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா பேசுறாங்க. எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வரிந்து கட்டி பேசணும் அண்ணாமலை அவர்கள்னா பேச வச்சிருக்கிறாங்க பாஜக தலைமை. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துல தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். ஏன்னா தான் பதவி போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான். பாஜகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இந்த எடப்பாடி பழனிசாமிய தேர்தலில் தோக்கடித்து அரசியல்ல நான் தனிமரமா நிப்பாட்டுறது தான் என்னுடைய முழுச்சான ஒரு கோரிக்கை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, எடுத்திருந்தார். ஆனா இதுல இந்த தரப்புல, அதாவது பாஜக தரப்புல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க, மேலிடத்திலே சொல்லிட்டாங்க, டெல்லி மேலிடத்திலே தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எல் முருகன், நயினார் போன்றவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏங்க அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் அடக்கி வாச சொல்லுங்க. இந்த இவர் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி 2024 எப்படி நம்ம கிட்ட தேர்தல் நெருக்கம் வரும்போது பிச்சுக்கிட்டு போனாரோ 2026 பிச்சுக்கிட்டு போயிடுவாரு. கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு. அதனாலேயே அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் பேசாம வெளியே வராம இருந்தார். இப்போ இந்த மாநில மாநாட்டுக்கு வெளியே என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், அவரை முதலமைச்சராக்குறது தான் நம்முடைய வேலை, ஒவ்வொரு பூத் பொறுப்பாளர்களும் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல அன்பு வைத்து பாசம் வைத்து பேசியிருக்கிறாருன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, அமித்ஷாவை வெறுப்பேற்றணும், அந்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம், பாஜக தலைமை இப்படி பேச சொல்லி இருக்கு அப்படின்னு. ஏன் அமித்ஷாவை வெறுப்பேற்றணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பேரை பயன்படுத்தாத அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு இங்க வெறுப்பேத்தி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை கேட்டாலே அமித்ஷா அவர்களுக்கு ஆக மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படி வேலைகள் செய்வாரு அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே அமித்ஷா கையில இருக்குது. அதனாலேயே சமீப காலமா இங்க என்ன சொல்றாரு அமித்ஷா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி பேரை யூஸ் பண்ணாம அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம், இங்க பாஜக கூட்டணி தான் ஆட்சி தான், இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து முழிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒற்று போறாங்க. அதேதான் அவரும் சொல்றாரு, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு இங்க இவரும் என்ன பண்றாரு சொல்றாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ரெண்டு பேரும் ஒற்றை கோரிக்கையில இருக்கிறாங்க. ஆனா இங்க அமித்ஷாவை வெறுப்பேற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு டூலா கிடைச்சிட்டாரு அண்ணாமலை அவர்களுக்கு. அதனாலதான் அந்த மாநாடுல முதலமைச்சர் ஆக்குவோம், அவரை மட்டும் நம்ம முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு. இன்னும் இங்க யாரு முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணுவாரு. ஆனா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியா இருப்பாங்களா, இல்ல எஸ்பி வேலுமணியா இருப்பாங்களா, இல்ல செங்கோட்டையா இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதன் மத்தியில
எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை தான் நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் உழைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, பேச வச்சிருக்காங்க. நான் பேச மாட்டேங்க வேண்டாங்க அப்படின்னா, இல்ல நீ பேசி ஆகணும், உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சைலண்ட் வார ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மேடையில பேசணும் அப்படின்னு பேச வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள். உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுலாம் எண்ணமே கிடையாது. கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அண்ணாமலை அவர்களை, கொங்கு பெல்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, அதுல இருந்து இது மாற்று கருத்து இல்லை. பாஜகவா அதிமுகவா அப்படின்னு வரும்போது எல்லாருமே அண்ணாமலை அவர்களை தான் பண்ணுவாங்க, சூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. திமுக கிட்ட தோத்துட்டு போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நான் தோத்தாலும் எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா உனக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்ல இருக்கிறார். இதனால டெல்லி மேலிடத்துல ஒரு பவரான ஒரு போஸ்டிங் வாங்குறது கூட ரெடியா இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கூட தகவல் வந்திருக்கு. இவரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேணாம், சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது அதிமுக தரப்புல கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பாஜக கிட்ட கொஞ்சம் தயக்கம் தான் இருக்குது. என்ன திடீர்னு அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல இவ்வளவு பாசம்? ஆல்ரெடி இங்க எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இவர் இருக்கிறாரு. ஆனா திடீர்னு இவர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு உழைக்கணும்லாம் சொல்றாரு. உண்மையிலே இவர் உழைப்பாரா உழைக்க மாட்டாரா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க பாஜக காரங்களும் சரி, அண்ணா திமுகவும் சரி. ஆனா இருந்தாலும் இங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் முதலமைச்சர் ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி இங்க கொண்டு வந்துட்டா இவங்க மூலியமா தன்னுடைய ஆட்சியை இங்க செயல்படுத்திடலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. இப்போ நீங்க பாஜக சொல் பேச்சு கேட்கறவங்கள ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா இங்க பாஜக ஈஸியா என்ன பண்ணிடும், ஆட்சி செஞ்சிடும். தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியெல்லாம் இருக்காது, பாஜக ஆட்சி தான். அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி நான் கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன், அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு இங்க பகிரங்கமா சொல்றாங்க. இது இந்த சைடு, அதாவது அதிமுக சைடு கொஞ்சம் ப்ராப்ளத்தை தான் கொடுக்குதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனாலேயே ரொம்ப அப்செட்ல இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்த்து இருக்கிறாரு, கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக உழைக்கணும்ன்றாரு, ஆனா கூட்டணி ஆட்சின்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டுல இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பாஜக அதிமுக கூட்டணி ஒரு புள்ளியில நின்னுடும். அது விரிசலுடையதா இல்ல பலந்து போதா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியும் சமாளிக்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க. ஏன்னா உறவு முறை இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்களை போட்டா தலைவர் அப்படின்ற ஒரு மம்மதையில என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செஞ்சிடலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உடைஞ்ச மாதிரி 2026 இந்த கூட்டணி உடையும் அப்படின்ற கருத்தெல்லாம் இங்க முன்வைக்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ இதனால கூட இந்த கூட்டணி உடையாம இருக்கணும்னா அண்ணாமலை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்தாங்க. சரி, இவங்க 2 பேரும் உறவு முறையை கரெக்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இல்லவே இல்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுக இருந்து பயணிச்சு வெளியே வந்தவர். இங்க அதிமுக கூட கொஞ்சம் சுமூகமான ஒரு இதுவரை தான் போறாரு. ஒரு ஸ்ட்ராங்காகவோ இல்ல அதிரடியாகவோ இங்க போறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் நயினார் நாகேந்திரன் மேல நிறைய பேர் என்ன பண்றாங்க, புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகவுடைய விசுவாசமும் பாசமும் நயினார் நாகேந்திரன் இருக்கத்தானே செய்யும், விட்டு போயிருமா? பாஜக என்னதான் மாநில தலைவராக இருந்தாலும். அதனால அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கதான் செய்யும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நம்ம கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை வெறுப்பேற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.